எப்பப்பா காய வெட்டி வெட்டி குறுக்கலாம் வலிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப வலிக்குது. இதுக்குதான் வீட்டுல எங்க அம்மா கொஞ்சமாவது வேலை செய்யணும்னு சொல்லுவா. வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. திடீர்னு வந்து ஃபங்க்ஷனுக்கு வேலை செஞ்சா இப்படிதான் இருக்கும் போல. ஆமாக்குதா, புருஷ வீட்டுக்கு போயிட்டா தினமும் காய் வெட்டணும், சமைக்கணும், வீடு தூக்கணும், மாவாட்டணும், வீட்டை துடைக்கணும், காட்டை துடைக்கணும், என்னென்னவோ வேலை இருக்கும். அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? சீச்சி, அதெல்லாம் இல்ல. என் புருஷன் சரியான குடிகாரன். அவன் கூட இருக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருக்கலான்னு வந்துட்டேன். ஆனா ஒரு சமயம் அவர் திரும்பி வந்துட்டாருன்னு வையான், அங்க போய் ஒரே வேலையா இருக்கும்ல. எப்படி செய்யறது? சரி என்னைய விடு. என் புருஷன் வருவானா இல்ல அந்த ஆளு போவானா தெரியாது. ஆனா உனக்கு கல்யாணம் ஆக போதே, நீ உன் புருஷ வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் செய்ய வைக்குதா? எப்படி செய்வா? எனக்கும் தெரியல. ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. தினமும் போய் எப்படி வேலை செய்யறது? நான் நினைக்கிறேன் செய்ய செய்ய பழகிறோம் போல. அலமேலக்கா, எங்க அம்மா, அப்புறம் வந்து ஓனருக்காவெல்லாம் பாரா, வீட்டுல எல்லா வேலையும் அவிய தானே செய்யறாவ. அது மட்டும் இல்லாம அலமேலக்கா இப்ப மாசமா இருக்காவ. அவியலேதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டியாவ. நம்ம வாரம் போறோம் ஒரு ஹெல்ப் கூட பண்றதே கிடையாது. அதனால செய்ய செய்ய பழகிறோம் கீதா, கவலைப்படாத. உன் மாமியார் வீட்டுக்கு போனா செஞ்சு செஞ்சு பழகிறோம். ஆமா கீதா, மாப்பிள்ளை பையன் யாரு என்று சொல்லவே மாட்டீங்க. நம்ம ஊருன்னு சொன்னீங்க, ஆனா பையன் யாருன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாரு கீதா அந்த பையன்? அது வந்து எதுக்கு நெட்ட மாதிரி? இல்ல, நான் வேணா பையனை பத்தி விசாரிச்சு பாப்பேன்ல. பையன் குடிப்பானா குடிக்க மாட்டானா, நல்லவனா கெட்டவனா, நான் விசாரிச்சு பார்த்து சொல்றேன் கீதா. அதுக்குதான் கேக்குறேன். என் வாழ்க்கைய பாரு, நல்லவனே எங்க அம்மா ஒருத்தன் கையில நீ புடிச்சு கொடுத்தா. அவன் சரியான குடிக்காரன். குடிக்கலனா நல்லவனா இருக்கான் கீதா. குடிச்சுட்டா பேதிதான் எடுக்குது அவனுக்கு. சில நேரம் வாந்தியா எடுக்கு. அதுக்குதான் சொல்லி அந்த மாதிரி ஒருத்தனை உனக்கு பார்த்து கட்டி வச்சிடக்கூடாதுல்ல. ஆமா, அந்த மாப்பிள்ளை பையன் யாரு? நம்ம ஊர்ல எந்த தெருவுல இருக்கான்? கீதா, நானும் இப்படிதான் எங்க அம்மா விசாரிச்சிருப்பாவ, எங்க அப்பா விசாரிச்சிருப்பாவன்னு நினைச்சிட்டு இருந்துட்டேன். கடைசியில பார்த்தா அவன் பெரிய குடிகாரன். அது எங்க வீட்டுக்கே தெரியாது. புரோக்கர் ஏமாத்திட்டான். இப்படிதான் குடிகாரன் கேப் மாதிரி மொளை மாதிரி எல்லாம் வெளியே தெரிய மாட்டான். பாக்கும்போது நல்ல டீசெண்டா தான் இருப்பானுவ. பழகி பார்த்தா தானே தெரியும். இந்த ஊருக்குள்ள என்னைய ஒருத்த காதலிச்சுட்டு ஓடினா பேரு. அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுல, அதான் கேக்கேன். அதுக்குதான் கேக்குறேன் கீதா, சொல்லு. யார் அந்த பையன்? எந்த தெருவுல இருக்கான்னு சொல்லு. அவன் பேர் மட்டுமா சொல்லு, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து நெட்ட மாதிரி என்கிட்ட ஒரு உண்மை. என்னது பே? இவளுக்கு ஒரு வேலையில மறுபடியும் ஒரு 10-15 வெங்காயத்தை வெட்டும்பாவ. காயெல்லாம் வெட்டாண்டா இருந்தாலும் முழுசா போட்டு சமைங்கன்னு சொன்னா கேட்காவளா? காய வெட்டு, கறிய வெட்டு, கழுத்தை வெட்டுன்னு ஒரே வேலை. இப்ப எதை வெட்டக்கூடிய அவ்வளோ தெரியல. ஓனருக்கா, எது கூட்டி எதுவும் வெட்டணுமா? ஏன்க்கா ஒழுங்கா பொடி பொடியா வெட்டுன்னு சொன்னீங்க, என்னாச்சுக்கா ஒழுங்கா வெட்டலையோ? அது வந்து கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்த பாத்துக்கிடுங்க, அதனால முழுசா அள்ளி போட்டேன். இல்லக்கா, வெட்டிதான் போட்டேன். கொஞ்சம் முழுசா விழுந்திருக்கோன்னு நினைக்கேன். லேசா தூக்க கலக்கத்துல இருந்த பாத்தியலா? ஐயோ, அப்ப இதை கேட்க நீங்க கூப்பிடலையா? நான் தான் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டனோ? எதுக்கா கூப்பிட்டிய? வீட்டுக்குள்ள போய் அலமேலக்காவை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. சமையல் வேலையை நாங்க பாத்துக்கிறியோம். அதான் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல. நீங்க 2 பேரும் போய் அலமேலக்காவை ரெடி பண்ணி விடுங்க. ஓ ஆமால, சொன்னியெல்லாம் மறந்துட்டோம்க்கா. காய் வெட்டின டயர்ட்ல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, பெரிய ரெஸ்ட். இந்த காய் வெட்டினதுக்கு ரெஸ்டா? என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டிய? 2 கூட காய்க்கா கஷ்டப்பட்டு வெட்டி இருக்கு. அதான் 10 நிமிஷம் சரிஞ்சு படுப்போமேன்னு பார்த்தோம். சரி சரி, சீக்கிரமா போய் அலமேலக்காவை ரெடி பண்ணுங்க. என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க 2 மணி நேரம் தானே இருக்கு. ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்த உடனே நேரா போய் அவியலதான் பாப்பாவ. போங்க, டக்கு புக்குன்னு ரெடி பண்ணுங்க. சரிக்கா. கேமராமேன் என்ன வரலையே? அவிய ரெடி ஆனாதானே கேமராமேன் வருவாரு. அப்படியே அந்த அண்ணனையும் ரெடியா சொல்லுங்க. அவரே ஒரே வேலை பார்த்துட்டு தெரியாரு. எதுவும் செய்ய வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவரை ரெடியா சொல்லுங்க. சரிக்கா. வாசல்ல இருந்தே இருந்தாலும் அவர் வரவேற்கணும்ல. ஆமா நெட்ட மாதிரி, நான் இங்க சமையல் வேலையில இருக்கேன். நீங்க போய் அலமேலக்கா கூட இருங்க. வேற யாரும் இல்லல்ல, அவர் தான் நின்னு வரவேற்கணும். வேணா இப்படி செய்வோம், நான் சீக்கிரமா சமையல் வேலையை முடிச்சுட்டு அங்க வாரேன். நீங்க போய் சீக்கிரமா அலமேலக்காவை ரெடி பண்ணிட்டு வாசலுக்கு வந்துருங்க. நம்மளே எல்லாரையும் வரவேற்றுருவோம். ஏக்கா, உள்ள வந்தோடனே கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல? நெட்ட மாதிரி அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல. வந்த உடனே எல்லாரும் வந்து வளையல் போடணும், அதுக்கப்புறம் சாப்பாடு தான். ஓ அப்படியாக்கா, சரி சரி. வீட்டுக்குள்ள கொஞ்சம் சேர் எடுத்து போட்டு நாங்க வாரோம். முதல்ல போய் அலமேலக்காவை
ஏக்கா சேலெல்லாம் அவங்க கட்ட மாட்டாவளா, கட்டிடுவாக்கா? அதெல்லாம் கட்டுவாங்க, கொஞ்சம் பூவெல்லாம் ஸ்டைலா வச்சு விடுங்க. சரிக்கா, எப்படி ஸ்டைலா ரெடி பண்றோன்னு பாருங்க. ஸ்டைல்னா அடுத்தடி கொண்ட மாதிரி ரெடி பண்ணி வச்சிடாதீங்க, கொஞ்சம் அழகா பண்ணுங்க சரியா? சரிக்கா, எப்படி பண்றோன்னு வந்து பாருங்க. என்னத்த பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆலமேலக்கா ரெடி ஆனோடனே நம்ம ஒரு தடவை போய் செக் பண்ணிடணும். இவ்வளவு நம்ப முடியாது. 2 பேரும் ரூம்ல தான் இருப்பாளுவேன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். வளகாப்புக்கு இன்னும் நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயே பறந்து போயிட வேண்டியதான். ஏம்மா ஐயோ, இது இப்ப வந்தா நான் எப்ப வெளியே போவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்து கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. இன்னைக்கு என்ன திட்டத்துல இருக்காளோ தெரியலையே. பூங்கடிமா, என்னம்மா? ஒண்ணுல்லம்மா, எங்க போறிய? அது ஒண்ணுல்லம்மா, நம்ம சரசு மருமவ இருக்காள்ல, அவளுக்கு வளகாப்பு, அங்கதாம்மா போறேன். ஏம்மா, சரசு மருமவளுக்கு நாளைக்கு தாம்மா வளகாப்பு, இன்னைக்கு வளகாப்பு இல்லம்மா. அப்படியேம்மா, இன்னைக்கு சரசு மருமவளுக்கு வளகாப்பு இல்லையோ? அப்ப யாருக்கு இன்னைக்கு வளகாப்பு? ஒருவேளை அந்த வனஜாக்கு வளகாப்பா இருக்குமா? எந்த வனஜாம்மா? அந்த 4வது தெரு வனஜா? பாட்டி, அவளுக்கு வளகாப்பு முடிஞ்சு பிள்ளைய பிறந்துட்டு. சுத்தா, அதுக்குள்ளேயே அவளுக்கு வளகாப்பு முடிஞ்சு பிள்ளை பிறந்து தொலைஞ்சுது. அதுக்குள்ளே எப்படிதான் பிள்ளை பிறந்ததோ தெரியலம்மா. நம்மளால ஒண்ணு சொல்லிட்டு போக முடியுதா? இப்ப இவளுக்கு என்னத்த சொல்ல? ஏம்மா, என்னம்மா யோசிக்கிறிய? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு யாருக்கோ வளகாப்புன்னு சொன்னாவே, மறந்துட்டேம்மா. ஒருவேளை நிச்சயமா இருக்குமா? பாட்டி, இன்னைக்கு ஊருக்குள்ள யாருக்கும் நிச்சயமும் இல்ல, வளகாப்பும் இல்ல, ஒரே ஒருத்திய தவிர. யாரும்மா? அதாம்மா, அந்த அலமேலு, என் பிள்ளை வாழ்க்கை கெடுத்தாலே, அவளுக்கு தான் இன்னைக்கு வளகாப்பு. அவ வீட்டு வளகாப்புக்கு போறியோ? சீச்சி, அவ வளகாப்புக்கு யாராவது போவாங்களா? என்ன நீ புத்து கெட்டவன்னு நினைச்சியோ? யாரோ ஏதோ ஒண்ணு சொன்னாவே இன்னைக்கு. நான் அப்படியே அந்த கீதாமே கூப்பிட்டு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு மறந்துட்டு, ஒரு பக்கத்து ஊரா இருக்குமா? அம்மா, பக்கத்து ஊர்ல யார் தெரிஞ்சவங்க இருக்காவே? என்னவே இப்படி கேட்க, பக்கத்து ஊர்ல நமக்கு தெரியாதவங்க இருக்காங்களா? எல்லாரும் தெரிஞ்சவங்கதான். இன்னைக்கு வளகாப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரியே இருந்து பாத்துக்க. ஆனா யாரு யாருன்னு யோசிச்சு பார்த்து ஒண்ணும் பிடிபடல. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கு வயசாயிட்டுல, அதான் எல்லாம் மறந்து போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூங்கடிமா, நீ அம்மாட்ட போய் கேட்டா எல்லாம் தெரிய போகுது. அப்படியே போகும்போது நான் அப்படியே பின்னாடி போயிறேன். அவையில என்ன கூப்பிட்டுருப்பாவே? பாட்டி, கீதாம்மா பக்கத்து ஊர்காரர்களுக்கெல்லாம் தெரியுமா? என்னவே இப்படி கேட்டுட்டா, நாங்க அந்த காலத்து ஆட்கள்ல, எங்களெல்லாம் நல்லா தெரியும். உனக்கு பூங்கடிக்கணும் தெரியாது. ஏம்மா, இங்கே யாருக்கு வளகாப்புன்னு கேட்டா உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ பாட்டுக்கு வளகாப்பு வீட்டுக்கு போறேன்னு வேற எங்கேயாவது போயிட போறாமா? அதனால ஒத்தையில போக வேண்டாம், நானும் கூட வரேன், நம்ம 2 பேரும் போவோம். ஐயோ, இவன் என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு கூட வரேங்க. நான் அங்க போறேன் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆடுன்னு ஆடிடுவாளே. இவ கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது. என்ன செய்யறது? வளகாப்புக்கு நான் போகலன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை வருத்தப்படும். மாசமா வேற இருக்கா. இந்த பூங்குடி வேற இப்படி சொல்லியாலே. என்ன செய்ய? ஏம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கா? வா போவோம். மஞ்சுமா, நீ என் கூட வந்துட்டா அப்பாக்கு யாருமே சாப்பாடு செஞ்சு கொடுப்பா. அதனால நீங்க இருந்து அப்பா பாத்துக்கமா, நான் போயிட்டு வந்துடுறேன். மஞ்சு, வீட்டை பாத்துக்கமா. சரிம்மா, சாப்பாடு செஞ்சு தாத்தா கொடுத்துரு. நாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் அங்கேயே சாப்பிட்டு விடியம்மா. சரிம்மா. ஏம்மா, மஞ்சு அப்பா பாத்துக்கிடுவா, வா போலாம். பூங்குடி எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கா. இப்ப என்ன செய்ய? கண்டிப்பா வளகாப்புக்கு போயே ஆகணுமே. இவ வேற வாரேன்னு ஒத்த கால்ல நிக்கா. கூட்டிட்டு போனா மாட்டிக்கிடுவா, போகலன்னா அலமேலு வருத்தப்படுவா. என்னத்த செய்ய? பூங்குடிமா, நல்ல யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு வளகாப்பு இல்ல, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு தான். ஆமாம்மா, நானும் அதை தான் முதல்லன்னு சொல்லிட்டே இருந்தேன், நீனும் கேட்கல. பாட்டியா, மறந்துட்டேன் அம்மா. சரி விடுமா, நீங்க வீட்டுல இருங்க, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஏம்மா, தோட்டத்துக்கு போறா? ஆமா பூங்கடி, நீங்க வீட்டுல இருந்து அப்பா பாத்துக்கிடுங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஏம்மா, எப்பவுமே இப்ப நான் தோட்டத்துக்கு எங்களை தானே போச்சல, நீ வீட்டுல தானே இருப்பா. இன்னைக்கு என்னாச்சு, நீ போறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எப்பவுமே நீங்க தான் போறியா. இன்னைக்கு நான் போய் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா, அப்ப நாங்களும் வரோம். எங்க வரேன்னு சொன்னாலும் வாரேன்னு உசுர வாங்கியாலே இவளை என்னத்த சொல்ல? எங்கேயும் போகலன்னு சொல்லிட வேண்டியதான். பூங்குடிமா, அம்மைக்கு ஒரு மாதிரி காலை சுத்திட்டு இருக்குமா, நீங்களே தோட்டத்துக்கு வாங்க. நான் இன்னைக்கு வீட்லயே இருக்கேன். சரிம்மா. மஞ்சு, நம்மள தோட்டத்துக்கு போய் வச்சுட்டு பாட்டி அங்க போலான்னு நினைக்காத. அதனால
நீ தோட்டத்துக்கு போ, நான் வீட்டுல இருக்கேன் சரியா? சரிம்மா. என்ன இவ அவ காது கடிச்சிட்டு இருக்கா? ஏதும் திட்ட முடியல. ஏம்மா நானே இன்னைக்கு தோட்டத்துக்கு போல உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால நீ போய் ரெஸ்ட் எடு. நான் வீட்டுல சமைக்கிறேன். மஞ்சு மட்டும் தோட்டத்துக்கு போட்டோம். பூமரிமா அவ சின்ன பிள்ளை, அவ போய் தோட்டத்தை என்னத்த பாத்துக்கிடுவா? நீ கூட போமா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, என் பிள்ளை இப்ப தோட்டத்தை நல்லா பாத்துக்கிடுவா. அவளே தோட்டத்துக்கு போட்டோம், நான் வீட்டுல இருக்கேன். மஞ்சு தோட்டத்துக்கு போமா. சரிம்மா. ஏம்மா நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் சமையல் வேலையை பாக்கேன். சரி பூமரி. போமா, ஏன் நின்னுட்டே இருக்க? ரூமுக்கு போ. நீ போய் வேலையை பாருமா, நான் போறேன். நீ போமா, நான் போறேன். சுத்து இவ வேற இங்கே நின்னுட்டேல இருக்கா? வளகாப்புக்கு போன மாதிரிதான். என்னை ஏமாத்திட்டு அவ வளகாப்புக்கு போய் அவளுக்கு வளையல் மாட்டலாம்னு நினைச்சியோ? நான் இருக்க வரைக்கும் நடக்காது. என் பிள்ளை